जानकीकान्तस्मरणं जय जय राम राम. ஸ்மிருதிவாணி யூடியூப் சேனல் மூலியமாக திரும்ப எல்லா பெரியவாளையும் ஸ்வாகத்தம் பண்ணிக்கிறேன். இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா பேர் இப்போ மகாலய பட்சம் ஆரம்பிக்க போகிறது. மகாலய பட்சம் ஆரம்பித்தோடனே நிறையா வாத்தியார்களும் இதை பண்ணுறா. யூடியூப் மூலியமாக தர்ப்பணாதிகளை போடுறா. அதை தவிர்த்து ஆன்லைன்லேயே நீங்கள் நம்ம மகாலய பட்சத்தை பண்ணிடலாம். 5 பிராமணா இருக்கா, இங்கேயே எல்லாமே செட்டாக இருக்குது, நீங்கள் வீடியோ கால் மூலியமாக இந்த மாதிரி மகாலய பட்சத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அது எவ்வளோ தூரம் ஸ்லாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிஷிகளுக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு வரப்போகிற கலியுகத்தில் இந்த மாதிரியும் நடந்துடும் அப்படின்னு. அதுக்காக தான் தர்மசாஸ்திர சுருக்கம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் ஸ்ராத்தத்தை கொண்டாடுதல் அப்படிங்கிற பர்வால இதை எடுத்திருக்கா. இது எப்படி பண்ணலாம், இந்த மகாலய பட்சத்தை ஆன்லைன்லலாம் பண்ணலாமா கூடாதா, நம்ம அந்த ஸ்ராத்தத்தில் கலந்துக்காம வெறும்னு இங்கேருந்து மந்திரத்தை மட்டும் சொல்கிறதுனால இந்த ஸ்ராத்தம் பலிதமாகுமா ஆகாதா அப்படிங்கிறத ரிஷிகள் முன்னாடியே கணிச்சு நம்மளுக்கு ஒரு தொகுதலாக கொடுத்துருக்கா. ஸ்ராத்தத்தை கொண்டாடுதல் அப்படிங்கிற பரவாயில்ல. இதை நான் அப்புறம் ஸ்க்ரீனில் அப்லோட் பண்ணுறேன். யாருக்கு வேணுமோ அதை படித்து பார்த்துக்கோங்க. ஆனால் விஷயத்தை இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விஷயம்னா, ஸ்ராத்தத்தை விட நன்மை தரத்தக்க வேறு காரியம் கிடையாது அப்படிங்கிற முதல் லைன் சொல்கிறா. அப்படி என்ன அர்த்தம்னா, ஸ்ராத்தத்தோட நன்மை தரக்கூடிய வேறு விஷயமே கிடையாது. அதாவது ரிஷிகள்லாம் நீ ஏன் கோவிலுக்கு போகலை, ஏன் 10 நாள் கணபதி பூஜை பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்கவே போகிறது இல்லை. ஆனால் நம்ம பித்திருக்களோட ஸ்ராத்தத்தை ஒழுங்காக பண்ணலைன்னா ரிஷிகள் நம்மளை கொஸ்டின் பண்ணுறா அப்படிங்கிறா. அடுத்த என்ன சொல்கிறான்னா, ஸ்ராத்தத்தை தெரிந்தவன் எல்லா முயற்சியுடனும் இந்த ஸ்ராத்தத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறா. எல்லா முயற்சினாலே இங்கே என்ன சொல்ல வரா அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை, நான் அமெரிக்காவில் இருக்கேன், என் வாத்தியார் வரத்துக்கு சௌகரியப்படாது, வாத்தியார் நிறையா தட்சிணை கேட்குறார், வாத்தியார் லேட்டாக வரார், இப்படிங்கிற எந்த விதமான எக்ஸ்கியூசஸுமே இல்லாமல் இந்த ஸ்ராத்தத்தை ஆற்றுல வாத்தியாரை கூப்பிட்டு நேராக பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த லைன்லேயே அடங்கிடுத்து அப்படின்னு சொல்ல வர்றார். அப்புறம் இந்த லோகத்தில் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும் என்ற அவாவையுடன் யார் இருக்காளோ, அதாவது என்ன அர்த்தம்னா, ஸ்ராத்தத்தை யார் நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்ராத்த பர்வால சொல்கிறா. அவளுக்கு ரோகம் இல்லாமலும் நல்ல ஸ்வாபாவத்துடனும் தீர்க்க ஆயுஸ் உள்ளவனாகணும், பிள்ளை பேரன்களுடன் கூடியவனாலும் எல்லா காமங்களும் உள்ளவனாகணும் இருப்பான் அப்படின்னு சொல்ல வரா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸ்ராத்தத்தை யார் நல்லபடியாக பண்ணணும், அதை ஒழுங்காக நல்லபடியாக ஆற்றுல வாத்தியாரை கூப்பிட்டு நல்லபடியாக யார் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு எந்த ரோகமும் இல்லை, உடம்புல எந்த விதமான வியாதியும் வராத இருப்பா. அப்புறம் நல்ல ஸ்வபாவத்துடனும் அப்படின்னா நல்ல ஸ்வபாவம் இருக்கும், அவளுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வர. தீர்க்க ஆயுஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறா. ஸ்ராத்தத்தை யார் நல்லபடியாக பண்ணுறாலோ அவளுக்கு வேதத்தில் சொல்கிறது 100 வயசு ஆயுஸ் அப்படிங்கிறா. ஜோதிஷ சாஸ்திரம் சொல்கிறது 120 வயசு. அப்படியாக அந்த தீர்க்க ஆயுஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறா. அப்புறம் பிள்ளை பேரன்களுடன் இருப்பா அப்படிங்கிறா. அது என்ன விஷயம்னா, இந்த பித்ரு தோஷத்தினால அப்புறம் ஜாதகத்தை பார்த்தா பித்ரு தோஷம் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகிறது, இப்படிலாம் நிறையா நம்ம கலியுகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ஸ்ராத்த காரியங்களை ஒழுங்காக கூப்பிட்டு ஆற்றுல பண்ணும்போது பிள்ளைகள் பிறக்கிறதுலையோ இல்லை பேரன் குழந்தை பிறக்கிறதுலையோ எந்த விதத்திலையும் தடை இருக்காது அப்படின்னு சொல்ல வரா. அப்புறம் எல்லா காமங்களும் உள்ளவனாயும் இருப்பான் அப்படிங்கிறா. பற்றுதல், காமம்னா பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். நிறையா பேருக்கு நிறையா விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறது. அப்படி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாமல் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்டோட, அதாவது நம்ம ஒரு நாளைக்கு ஆற்றுல எழுந்துக்கிறோம், சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம், வெளியில் போகிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்போது நம்ம வேலைகளையும் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறோம். இப்படியாக ஸ்ராத்த காரியங்களை நல்லா பண்ணும்போது எல்லா காமத்தையும் அடையறான் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்புறம் ஸ்ராத்தம் செய்தவன் பரலோகத்திலும் மேலான சந்தோஷத்தையும் யசஸையும் அடைகிறான் அப்படிங்கிறார். அப்படின்னா ஸ்வர்க்கத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை பூலோகத்திலே அடையிறான். அப்புறம் எல்லா யசஸையும் அடையிறான் அப்படிங்கிறார். யசஸ்னா நல்ல கீர்த்தி,
நம்மளை பத்தி 4 பேர் பெருமையா பேசுறா, நல்லா இருக்கான்ப்பா அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுதான் யசஸையும் அடைகிறான் அப்படின்னு. யாதொருவன் ஸ்ராத்தத்தில் பிதர்களையும் தேவர்களையும் அக்னியையும் திருப்தி செய்து வைக்கிறானோ அவன் சர்வ பிராணிகளையும் அந்தர்யாமியாய் வசிக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே திருப்தி செய்து வைக்கிறான் அப்படின்னு சொல்ல வரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ராத்தம் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா 3 பேர் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கா அப்படிங்கிறா. யார் யாரு அப்படின்னா, அக்னி, வேதத்தையே சொல்றது அக்னி சர்வா தேவதாக, பிராமணோ வை சர்வா தேவதாக, ஆபோ வை சர்வா தேவதாக அப்படிங்கிறா. இப்போ என்ன அர்த்தம்னா, அக்னி, பிராமணன், ஜலம் இதுல எல்லா தேவதைகளும் வாசம் பண்றா அப்படிங்கிறா. ஸ்ராத்தத்துல பிதர்களை திருப்திப்படுத்தணும் முதல்ல, அப்புறம் அக்னியை ரட்சணம் பண்றோம், ஸ்ராத்தம் ஹோமம் பண்றோம், அக்னியை ரட்சணம் பண்ணணும், அப்புறம் பிராமணா வரக்கூடிய பிராமணால திருப்திப்படுத்தணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வரா. அப்புறம் இதை பண்றதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னா, சர்வவியாபி அப்படிங்கிற மகாவிஷ்ணுவே இதனால திருப்தி ஆகிறா அப்படிங்கிறா. எந்த ஆத்துல பிதர்கள் திருப்தியா இருக்காலோ அந்த ஆத்துல மகாவிஷ்ணுவோட சர்வ ஆசீர்வாதமும் கிடைக்கிறது, சர்வ மங்களமும் உண்டாகிறது. மகாவிஷ்ணு திருப்தி ஆயாச்சுன்னா அந்த ஆத்துல எந்த விதமான தன நாசம் இருக்காது, தனம் அபிவிருத்தி ஆயின்றிருக்கு, கோத்திரம் குலம் அபிவிருத்தி ஆயிண்டே இருக்கு அப்படின்னு சொல்ல வரா இந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, புத்திமான் ஸ்ராத்த விஷயங்களை தெரிந்து அதன்படி நடந்து பலனை அடைய வேண்டும் அப்படிங்கிறா. புத்திமான்னா பகவான் நம்மளுக்கு நல்ல விதத்துல யோசிக்கக்கூடிய புத்தியை கொடுத்துருக்க. அந்த புத்தியை பிரயோஜனப்படுத்தி ஆன்லைன்ல பண்றது அப்படிங்கிறது இல்லாம பிராமணால நேரா ஆத்துக்கு கூப்பிட்டு அந்த ஸ்ராத்தத்தை பண்ணியும் போது என்ன ஆகுதுங்கிறா, நிறைய துக்கங்கள் நிவர்த்தி ஆகிறது, தன நாசம் நிவர்த்தி ஆகிறது, ஆத்துல உள்ள எல்லா காமனைகளும் ஆத்துக்கு வந்து சேர்றது அப்படிங்கிற இந்த புண்ணியமான ஸ்ராத்த விதியை பார்த்து யார் எழுதுகிறானோ, யார் இதை படிக்கிறானோ அவன் சர்வாபீஷ்டங்களையும் அடைகிறான் அப்படிங்கிறா. நிச்சயம் புனர்ஜென்மம் இல்லாதவனாய் ஆகிறான் அப்படிங்கிறா. இந்த ஸ்ராத்த பர்வாவை படிச்சாலே அவனுக்கு அவ்வளோ சர்வாபீஷ்டங்களும் கிடைக்கிறது, புனர்ஜென்மா இல்லாத முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல வரா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ராத்தத்தை நிச்சயமா ஆத்துல ஸ்ரத்தையா பண்ணும்போது அதை படிச்சாலே கேட்டாலே இவ்வளவு புண்ணியம்ங்கிறா. அப்போ ஆத்துல அந்த ஸ்ராத்தத்தை நல்லபடியா பண்ணும்போது எவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அளவே இல்லாம போயிடுறது இல்லையா. அப்புறம் எந்த இடத்தில் ஸ்ராத்தம் செய்யாமல் விடப்பட்டதோ அந்த இடத்தில் பிதர்கள் திருப்தி அடையாமல் இருக்கா. பிதர்கள் இல்லை என்று சில பேருக்கு ஒரு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் பிதர்கள் இல்லை, இதெல்லாம் இதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறா இல்லையா. அப்போ ஸ்ராத்தம் செய்யவில்லையோ அவனுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்காது அப்படிங்கிறா. இப்போ ஆன்லைன்ல பண்ற ஸ்ராத்தமா இருக்கட்டும், நம்ம நீங்களே பண்ணிடுங்க அப்படிங்கிற சில பேர், மாமா பைசா அனுப்பிச்சுடுறோம் நீங்களே ஏதாவது பண்ணிடுங்கிறா. ஸ்ராத்த காரியத்தை ஸ்ராத்தன்னைக்கு கோவில்ல பைசா கொடுத்தாச்சு பண்ணியாச்சு அப்படிங்கிறா. இப்படிலாம் இல்லாம இதெல்லாம் என்ன ஆகும்னா, இதுக்கெல்லாம் நீங்க எந்த வாத்தியாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அந்த வாத்தியார் திருப்தியா இருப்பார். கோவில்ல போய் பணம் கொடுத்தேன்னா அங்க 4 பேர் சாப்பிட்டு சௌகரியமா இருப்பா. இதுல எந்த விதத்திலும் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஆனா நம்ம ஆத்து பிதர்கள் திருப்தி ஆகிறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல வர. அப்புறம் ஸ்ராத்த பித்ரு தேவதைகளான வசு, ருத்ரன், ஆதித்யர் என்பவர்கள் ஸ்ராத்தத்தினால் திருப்தி அடைந்தவர்களாகி செய்யும் கர்த்தாவினுடைய பிதர்களை திருப்தி பண்ணி வைக்கிறார்கள். இதுல என்ன அர்த்தம்னா, ஸ்ராத்தத்துல 2 பிராமணா நம்ம பார்த்துக்கு வரா, மகாலய பட்சம் இத்தியாதி காரியங்கள் எல்லாம் 5 பிராமணா, 6 பிராமணா, 7 பிராமணா, 3 பிராமணா அப்படின்னு ஆத்து சம்பிரதாயம் உண்டு. இந்த ஸ்ராத்தத்துல பார்த்தீங்கன்னா மெயினா வசு, ருத்ரன், ஆதித்யன் அந்த பிதர்கள் இருக்கா. இந்த பிதர்கள் ஆத்துல வர பிராமணா மூலியமா திருப்தி ஆகிறா. திருப்தி ஆகி அவ நம்மளுக்கு என்ன கொடுக்கறா திரும்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவுக்கு ஆயுஷ், நல்ல புத்தி, தனம், வித்யை, ஸ்வர்க்கம், மோக்ஷம், தனம், ராஜ்யம், புத்திரலாபம் முதலானவதை கொடுக்கிறார்கள் என்பது இந்த ஸ்ராத்த பர்வால வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்துல வர பிராமணா திருப்தியாகி சதமானம் பவதி சதாயுஷ் புருஷ சதேந்திரியா ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிஷ்டதி அப்படின்னு இந்த மந்திரத்தினால ஆசீர்வாதம் பண்றா. நிறைய மந்திரங்கள்னால ஆசீர்வாதம் பண்றா. இந்த ஆசீர்வாதத்தினால என்ன கிடைக்கிறதுங்கிற, நல்ல தீர்க்க ஆயுஷ் கிடைக்கிறது, நல்ல புத்தி கிடைக்கிறது, தனம் கிடைக்கிறது, ஆத்துல உள்ள குழந்தைகளுக்கு நல்ல வித்தியை கிடைக்கிறது, ஸ்வர்க்கம் கிடைக்கிறது அப்படிங்கிற, மோட்சம் கிடைக்கிறது, தனம், ராஜ்யம், புத்திரலாபம் இத்தியாதி
எத்தனையோ விதமான யசஸ் கிடைக்கிறது இந்த லோகத்துல நம்மளுக்கு இல்லையா. நம்ம சொர்க்கத்துல போய் அனுபவிக்க வேண்டாம், பிதர்களுக்கு நல்ல விதத்துல ஸ்ராத்தம் பண்ணும்போது இந்த லோகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வரா. இப்படி கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஆன்லைன்லயே இந்த மகாலயத்தை பண்றோம், ஆன்லைன்லயே ஸ்ராத்தத்தை பண்றோம் அப்படிங்கிறா இல்லையா. இது எந்த மாதிரி அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க ஒரு சாமான் அமேசான், பிளிப்கார்ட் இத்தியாதி இதுல நீங்க ஆர்டர் பண்றேன், ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுத்து ஒரு பொறுமானத்தை ஆர்டர் பண்றேன், ஒரு வஸ்து ஆர்டர் பண்றேன், அது ஆத்துக்கு வரும்போது செங்கக்கல்லா வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆன்லைன்ல பண்ற ஸ்ராத்தமும் இல்லையா. நீங்க ஆர்டர் பண்ணின சாமான் ஆத்துக்கு வந்ததுனால்தான் நம்மளுக்கு திருப்தி, நம்ம கூட இருக்கிறவாளுக்கு திருப்தி. ஆர்டர் பண்ணது வராம ஒரு செங்கல் கல் ஆத்துக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு. இதுல யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு இல்லையா. இதுல ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன் போட முடியாத ஆப்ஷன் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆன்லைன்ல பண்ற ஸ்ராத்தம். ஏதோ பண்ணினோமேன்னு இருக்குமே தவிர்த்து அதனால எந்த விதத்திலையுமே பலன் ஏற்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும், எவ்வளோ நீங்க தான் பிஸியா இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல வாத்தியார் ஆத்துக்கு கூப்பிட்டு அந்த ஸ்ராத்தத்தை பண்ணுங்கோ. ஆத்துல பண்ணாத ஸ்ராத்தம் நிஷ்பலன் அப்படிங்கிறா. அதுவும் ஆன்லைன்ல எல்லாம் கேட்கவே வேண்டாம். யாரோ ஒரு வாத்தியார் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கா, அவ எங்கேயோ பண்ணிட்டு இருக்கா. நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை இன்னொருத்தர் எப்படி பண்ண முடியும். நம்ம பிதர்களுக்கு நம்ம தான் சாப்பாடு போட முடியும். இது எப்படின்னா ஓல்டேஜ் ஹோம்ல அப்பா அம்மாவை கொண்டு விட்டுற மாதிரி ஆயிடும். வேற யாரோ ஒருத்தவா உங்களுக்காக அங்க ஸ்ராத்தம் பண்றா, அரிசி வாழைக்காயை கொடுத்துட்டு இருக்கா, ஹோமம் பண்ணி பண்றான்னா அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவாளுக்கு தான் புண்ணியம் போய் சேரும், நம்மளுக்கு புண்ணியம் வராது. பணம் கொடுத்துறதுனால மட்டும் எந்த இடத்துலையும் புண்ணியம் வராது. அந்த காரியத்தை நம்ம ஸ்ரத்தையா ஆத்துல பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதனால இந்த மகாலய பக்ஷ ஸ்ராத்தத்தை முடிஞ்ச வரைக்கும் ஆத்துக்கு எல்லா வாத்தியாரையும் கூப்பிட்டு நம்ம ஆத்து சம்பிரதாயப்படி ஆன்லைன்ல எல்லாம் பண்ணாம ஆத்துலயே தயவு செஞ்சு பண்ணுங்கோ. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா.